இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இயேசுவோடு பேதுரு, யாக்கோபு, யோவான் மூவரும் மற்ற சீடரும் வருகிறார்கள். வந்தபொழுது பெருந்திரளான மக்கள் அங்கே சூழ்ந்திருப்பதை கண்டார்கள். பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களும் அங்கு ஒரு வாதம் புரிந்து கொண்டிருப்பதை கண்டார்கள். என்ன வாதம் இது? தீய ஆவி பிடித்து பேச்சு இழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். உடம்பு விரைத்து போகிறது. ஓட்டி விடும்படி உம் சீடரிடம் கேட்டேன், அவர்களால் இயலவில்லை. அன்பானவர்களே, இதுதான் அங்கே நடந்த பிரச்சனை. சீடர்களால் பேச்சு இழந்து பேய் பிடித்த ஒருவனை விடுவிக்க முடியவில்லை. மக்கள் மத்தியிலே ஒரு சலசலப்பு. இயேசுனுடைய சீடர்களால் முடியவில்லையே, இயேசுவோடையே இருக்கிறார்கள், அவர்களால் இது செய்ய முடியவில்லையே, விடுவிக்க முடியவில்லையே. அந்த பேய் பிடித்த மகனுடைய தகப்பன் இயேசுவிடம் வேண்டுகிறான், ஆண்டவரே, உம்முடைய சீடரிடம் இவனை கொண்டு வந்தேன், அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, உம்மால் கூடுமானால் இவனை விடுவியும் என்று சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சியிலே முக்கியமான வார்த்தை என்ன? நம்முடைய சிந்தனைக்கும் வாழ்வுக்கும் அன்பானவர்களே, இயேசு சொல்லுகிறார், கூடுமானாலா? நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க்கு நற்செய்தி 9வது அதிகாரம் 24 வார்த்தை. கூடுமானாலா? நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும். அன்பிற்குரியவர்களே, இயேசு அவனை அதட்டுகிறார். அவன் பேச்சு இழந்து இருந்தவன் கீழே விழுந்து, வலிப்பு வந்ததை போல விழுந்து அப்படியே மூர்ச்சையாகி விடுதலை அடைகிறான். இந்த நிகழ்வு நமக்கு தெரிவிப்பது என்ன? கடவுளில் நம்பிக்கை கொண்டவர்களால் எதுவும் செய்ய இயலும். நம்மால் தனியாக முடியாது. ஆனால் கடவுளோடு இணைந்திருந்தால் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. நன்மை புரிய நம்மால் எதையும் செய்ய முடியும். நன்மை புரிய, சுயநலத்திற்காக அல்ல, பிறர் நலத்திற்காக. நம்பினால் எந்த நன்மையும் நம்மால் செய்ய முடியும் என்ற அசைக்க முடியாத விசுவாசம் நம்மிடம் வேண்டும், நம்பிக்கை நம்மிடம் வேண்டும். இதை பார்த்தவுடன் என்ன வேண்டுகிறார்கள் திருத்தூதர்கள்? இயேசுவிடம், ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கையில் வளர வேண்டும். நாமும் தான் அன்பிற்குரியவர்களே, ஏதோ நம்புகிறோம், அறிக்கையிடுகிறோம் என்று அல்ல, ஒவ்வொரு நிகழ்விலும் அந்த நம்பிக்கை செயல்பாட்டில் இருக்க வேண்டும். குடும்பத்திலே, தனிப்பட்ட முறையிலே, பொதுவிலே நம்பிக்கை செயல்பாட்டில் இருக்க வேண்டும். நம்புகிறவனுக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், எல்லாம் கூடும். லாசரை உயிர்ப்பிக்கிற அந்த நிகழ்ச்சியிலே பாருங்கள், மார்த்தாவிடம் என்ன சொல்லுகிறார்? நம்பினால் கடவுளின் மகிமையை காண்பாய். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவனுடைய மகிமையை, கடவுளுடைய மகிமையை கண்டு அனுபவிக்க நம்மிலே சாட்சியங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும். அன்பு நிறைந்த இறைவா, எங்களுடைய வாழ்வில் வெறும் அறிக்கையிடுதலும் வழிபாடுகளும் மட்டுமல்ல, இந்த வழிபாடு எங்களுடைய அறிக்கையிடுதலுக்கும் அதன் வழியே நாங்கள் நடப்பதற்கும் செயல்படுவதற்கும் ஆணித்தரமான ஆதாரமாக விளங்க எங்களுக்கு அருள்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.